ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 1க்கான கொஷின் பிடிஎஃப் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அக்டோபர் 6. டார்கெட் 1 சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல்லாமே, அதுக்கப்புறம் 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய 3 லெசன், அரசியல் அமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசன். தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, தென் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, மேக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு 100 கொஷின் வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, புதுசாக பார்க்குறவங்க யாருன்னா இந்த சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கொஷின் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ எண்டு முடிஞ்ச பிறகு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். வீடியோ பார்த்தோன்னே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் தேடாதீங்க. பின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்ட் ஆனவுடனே 1க்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்னு, இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதனா டெக்னிக்கல் இஷ்யூஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நான் வந்து மறுபடியும் வந்து நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஒரு 1 hour 30 minutes. ஓகேங்களா? 100 கொஷின் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கணும். இப்போ 11 o'clock நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லைனா 11:30க்கு டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே முடிக்க போகிறீங்க அப்படி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour 30 minutesக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஓகேங்களா? எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆன்சர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனல் குரூப்பில் ஆட் ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன். அதில் உங்களோட மார்க் வந்து நீங்கள் பிக் பண்ணால் போதும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எக்ஸாமை படித்து முடித்தோடனே நீங்கள் ஆல்ரெடி 1 வீக்காக படித்து முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணுங்கள். இல்லை புதுசாக இப்போ தான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன்னா இந்த சிலபஸ்லாம் நான் ஆல்ரெடி வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் 120 days ஸ்டடி பிளான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வீக்குக்கான சிலபஸோட டெஸ்ட்டு தான் இது. நீங்கள் படிச்சுட்டு எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி முடிங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணுவேன். அதுவும் அதோட டீட்டெயில் நான் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா நாளைக்குலேருந்து அடுத்த வீக்கான சிலபஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதனால் இந்த வீடியோ இன்றைக்கே வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து குரூப்பில் வந்து கொஷின் கேட்குறேன். அதில் வந்து நீங்கள் பிக் பண்ணால் போதும். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் செஷன் வந்து எஸ்டர்டேவே நான் வந்து சொல்லிட்டேன். ஃபுல்லாமே நீங்கள் பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 hour 30 minutes எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் எழுதுகிற ஃபீல் கொண்டு நீங்கள் எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி ஓஎம்ஆர் ஷீட் இல்லாதவங்க 1லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் போட்டு கூட 1க்கு A, 2க்கு B, 3க்கு Cன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சு கூட எழுதுங்க. ஆன்சர் கீ வந்தோடனே செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மார்க்கை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இல்லை. பிடிஎஃப்காக தான் இந்த வீடியோ எண்ட் பண்ண பிறகு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம பிடிஎஃப்கான லிங்க் கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.